அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். என்னுடைய இந்த காணொளியில் நான் பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்துட்டோம்னா இப்போ தற்சமயம் நடைபெற்றுக்கிட்டு இருக்க அதிமுக கட்சிக்குள்ளார நடந்துட்டு இருக்கிற இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பன்னீர்செல்வம் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேர்த்துக்கு இடையில நடக்கிற ஒரு போட்டி தான். யார் ஒரு ஒரு முதல்வராக மன்னிக்கணும், அதாவது ஒரு தலைவராக அந்த கட்சிக்கு வர்றது அப்படிங்கிறதுல தான் போட்டி. ஆனால் இந்த மாதிரியான போட்டி இங்கே எது வரைக்கும் போய் பாதிக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. ஆனால் நல்லா நம்ம கூர்ந்து பார்த்துட்டோம்னா, இதில் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் குழம்புதுன்னா, அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக வளர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தியிருப்பாங்க. அதாவது ஜனநாயக வளர்ச்சிக்கு அவங்க தன்னை ஈடுபடுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. ஒரு கட்சிக்குள்ளார இருக்கிற ஒரு குழப்பத்தை தீர்க்க முடியல அப்படின்னா, மாறி மாறி தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் அங்கே போங்க இங்கே போங்கன்னு அலைக்கழிக்க வச்சாங்கன்னா, அவங்க ஒரு கட்சியில் இருக்கிற கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், தொண்டர்கள் இவங்கெல்லாம் எங்கே போவாங்க? ஒன்றுமே இல்லை. இப்போ 2 பேர் 2 பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஒரு அதே மாதிரி ஒரு இணைப்பாளர், இந்த மாதிரி என்ன பதவியாக இருக்கட்டும். இப்போ நான் பொதுவாக அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்புறம் பன்னீர்செல்வம் இவங்களுடைய பதவியை பற்றி நான் பேசலை. ஏன்னா இப்போ பேசணுன்னா மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் நிறையா பதவி பெயர்கள் சொல்லிக்கிட்டே போகணும். அதை நம்ம தவிர்த்துடுவோம். அது என்ன ஒரு பதவியாக இருந்தாலும் அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை, எதுக்காக நம்ம ஒரு கட்சியை தொடங்கி எதுக்காக அதை நடத்துகிறாங்க? சும்மா கட்சியில் இருக்கிறவங்க பணம் முதலீடு பண்ணால் இதுக்கு தேர்தல் நேரத்தில் செலவு பண்ணால் அது திரும்ப வாங்குறது எடுக்கிறதுமா இந்த வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. இன்னொரு விஷயத்தில் இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டோம்னா, சும்மா அரசியல் அந்த கட்சி அப்புறம் கட்சியில் இருக்கிற பதவிகள் இதெல்லாமே வச்சுட்டு சும்மா வெளியில் நம்ம தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்கிறது தான் இதுவாக நம்மளுடைய கடமையாக, ஒரு கட்சி நடத்துறதுல நம்ம கடமையாக. இந்த கட்சியை பார்த்துட்டோம்னா, ஒரு அரசியல் கட்சினா அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு தன்னார்வம் இருக்கணும். எதில் தன்னார்வம் இருக்கணும்னா ஜனநாயகத்தை மேம்படுத்துறதுல தன்னார்வமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு என்ன சொல்லலாம்னு பார்த்துட்டோம்னா, 2 தரப்பினரையும் கூப்பிட்டு அவங்க 2 தரப்புலையும் 2 தலைவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற தொண்டர்களுக்கு, இந்த கட்சியில் உள்ள பலவிதமான உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக இந்த தன்னார்வ தொண்டு இது பண்ணணும். தன்னார்வ தொண்டுகளை இந்த தன்னார்வ தொண்டு சேவைகள் அதை வழங்கணும். வழங்கி அதை எப்படி அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்கள், இன்னும் பல நபர்கள், மக்கள் அவங்க சரியாக இந்த தன்னார்வ தொண்டு தன்னார்வ தொண்டு சேவைகளை செய்கிறாங்களா? இல்லை இவர் பன்னீர்செல்வம் தலைமைக்கு கீழே இருக்கிற மக்கள் தன்னார்வ தொண்டு பணிகளை நல்லபடியாக செய்கிறாங்களா? இதுதான் இந்த ஒரு தன்னார்வத்தை அவங்களுக்கு ஏற்படுத்திட்டா, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளார எந்த குழப்பம் வந்தாலும் அதை தீர்த்துக்குவாங்க. இல்லை தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் வந்தாலுமே அதை தீர்த்துக்குவாங்க. இப்போ நம்ம நாடு பார்த்துட்டோம்னா, நம்ம நாட்டில் கண்டிப்பாக எவ்வளவோ வளர்ச்சி திட்ட பணிகள்லாம் இருக்குது. வளர்ச்சி பணிகளுக்கு பார்த்துட்டோம்னா நம்ம நிறைய முதலீடு பண்ணுறோம். முதலீடு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டோம்னா கொண்டு இது பண்ணிகிட்ருக்கோம். பராமரிப்பு பணிகள், அதே மாதிரி அமலாக்க பணிகள், இதெல்லாமே நம்ம பல கோடிகளை செலவழிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சியில் இந்த மாதிரியான குழப்பம் வருது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற வெவ்வேறு தலைமைக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்களை அவங்கள என்ன பண்ணணும்னா சேவைகளை ஏற்படுத்தணும். இன்னமுமே நம்ம நாடுகளில் பார்த்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம்னா, இந்த பசி பட்டினிங்கிற பிரச்சனை இன்னும் ஓயலை, இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நோய்வாய்ப்பட்டே தான் இருக்காங்க மக்கள். அந்த நோய்வாய்ப்படுற காரணம் எதனாலும் நோய்வாய்ப்படுறாங்க மக்கள். இன்னும் எங்கே ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள போய் நேரில் பார்த்து மக்களை காப்பாற்றுற தொண்டு சேவைகளே கொடுக்கணும். இன்னொன்று, நம்ம சாலைகளை பராமரிக்கிற பணிகளை பராமரிக்கிற பணிகளை பார்த்துட்டோம்னா, அதுவுமே நம்ம
இந்திய அரசாங்கமானது வந்து எவ்வளவோ கோடிகளை செலவு பண்ணி நெடுஞ்சாலைகளை வந்து பராமரிச்சுக்கிட்டே வருது. அதை வந்து ஒரு சேவை மாதிரி வந்து இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிற அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து அரசுக்கு தேவையில்லாத செலவுகள் வருதோ அந்த செலவுகளை எல்லாம் வந்து இவங்க சேவைகளாக வந்து பண்ண வைக்கணும். பண்ண வச்சா எந்த தலைமைக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் உறுப்பினர்கள்லாம் வந்து செய்கிறாங்க, எந்த தொண்டர்கள் உறுப்பினர்களுக்கு கீழே இருக்கிற இவங்க வந்து மக்கள் வந்து செய்கிறாங்களோ அந்த தலைமைக்கு வந்து பார்த்துட்டோம்னா வந்து அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை வந்து கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஒரு இது மாதிரி வந்து பல உதாரணங்கள் வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம். அதாவது சாலை பராமரிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து மக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இந்த நடைமேடை, அப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷனு, ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஆதரவு இல்லாமல் வந்து கிடக்குறாங்களோ அவங்கள பற்றின முழு விவரங்களையும் எடுத்து கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சு என்ன பண்ணணும்னா வந்து மக்கள் வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாவதற்கு முன்பாகவே வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரியான நடவடிக்கைகளில் இந்த மாதிரியான கட்சி உறுப்பினர்கள் கட்சி மக்கள் வந்து ஈடுபடணும். வெறுமனே வந்து இரட்டை இலையை வச்சுக்கிட்டு அந்த ஒரு சின்னத்துக்காக மட்டும் வந்து தலைமை பதவியை வந்து அடையணும்னு நினைக்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஏற்றுக்கொள்வதற்கு வந்து ஒரு தகாத ஒன்று தான் ஆகும். மற்றொன்று பார்த்துட்டோம்னா வந்து அந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து முடக்கினாலுமே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு அரசியல் கட்சியில் ஏற்படுற ஒரு சின்ன குழப்பத்துக்காக வந்து ஒரு அரசியல் கட்சியவே வந்து மக்கள் மத்தியிலிருந்து நம்ம நீக்கின மாதிரி ஆயிரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த கட்சியினால் வந்து மக்கள் பெற்றுக்கிட்டு இருந்த பயன்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா பெரிய அளவில் வந்து துண்டிக்கப்படும். அப்படி துண்டிக்கப்பட்டதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மக்கள் மத்தியில் வந்து ஒரு என்னென்னா ஒரு ஏமாற்றங்கள் உருவாகும். இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா வந்து ஒரு குழப்பங்கள், இன்னொன்று வந்து யாரையும் வந்து நான் நம்பாத தன்மை, இந்த மாதிரி எல்லாமே வந்து உருவாயிரும். அதனால் இதில் வந்து இரட்டை இலையை வந்து முடக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா அது தவறுன்னு தான். அதாவது தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவுகளில் அது தவறுன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இரட்டை இலை சின்னம் இருக்கணும். அந்த இரட்டை இலை சின்னத்தை எந்த தலைமைக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்கள்லாம் வந்து இந்த தன்னார்வ தொண்டு சேவைகளை செவ்வனே செஞ்சு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஜனநாயக வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். அவங்க கையில் அதிமுக கட்சியை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த சின்னத்தையும் கொடுத்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த கட்சியை கொண்டு வரலாம். இப்போ இன்னொன்றுமே வந்து பார்த்துட்டோம்னா மக்கள்லாம் வந்து ஒரு ரயிலில் போகும்போதோ இல்லை வந்து பேருந்துகளில் போகும்போதோ இந்த பிளாஸ்டிக் ஆளான அந்த பாட்டிலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அந்த ஜன்னல் வழியாக வந்து வெளியில் வீசுகிறாங்க. அதுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வுமே வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா பசங்களுமே, அதாவது இளைஞர்கள் சிறுவர்கள்லாம் பார்த்துட்டோம்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை கல்லூரிகளில் படிக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து படிப்பு மேலே வந்து ஒரு ஒரு ஈர்ப்போ இல்லை ஆழமாக வந்து ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து அவங்களுக்கு ஏற்படலை. இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான மாணவர்களுக்கு ஆழமாக படிக்கக்கூடிய ஆழமாக புரிந்து படிக்கக்கூடிய பக்குவம் வந்து ஏற்படலை. அதுக்குமே வந்து என்ன ஏதுன்னு பார்த்து செய்யலாம். அதே மாதிரி வந்து இல்லை ரொம்ப அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு சரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட தன்னார்வ தொண்டு சேவைகள் வந்து என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சு எந்த தலைமை கீழே இருக்கிற அந்த அதிமுக கட்சியில் இருக்கிற மக்கள் வந்து செஞ்சு காட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து கொடுத்து அதிமுக கட்சியோடைய தலைமை பொறுப்பையும் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே தான் வந்து மற்றவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அன்பு கட்டளைனே வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு தீர்ப்பாவோ இல்லை வந்து இது ஒரு சட்டமாவோ இல்லை வந்து ஒரு கட்டாயமாவோ வந்து கொண்டு வருவானா. இது ஒரு அன்பான ஒரு கட்டளை மாதிரியோ இல்லை வந்து ஒரு வேண்டுகோள் மாதிரியோ வைக்கலாம். தேர்தல் ஆணையம்லாம் வந்து இன்னுமுமே வந்து சிறப்பாக வந்து செயல்படணும். இது வரைக்கும் அடைஞ்சிருக்கிற முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி தான். முன்னே இருந்ததை விட
பக்கமாக ஒரு 8 வருஷத்தில் வந்து தேர்தல் ஆணையம் நல்லாவே வளர்ச்சி பெற்றிருக்கு. ஆனாலும் கட்சி அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிறைய கட்சிகள் இருக்குது. கட்சிகளுக்குள்ளேயும் நிறைய குழப்பங்கள், சண்டைகள், போட்டிகள், பொறாமைகள் இந்த மாதிரிலாம் வருது. கட்சிகளுக்குள்ளேயும் வந்து இருக்கிற மக்களுக்கும் வந்து அது மாதிரி வருது. காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா வந்து, அதாவது இப்போ நம்ம இதில் அதிமுக திமுக கட்சி இருக்குது அப்படின்னா, அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க அதிமுகவுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்காதவங்களும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்காதவங்களையும் வந்து யார் வந்து இதுக்குள்ளார கொண்டு வர்றது, அவங்களுடைய ஆதரவு வட்டத்துக்குள்ளார கொண்டு வருது அப்படிங்கிற போட்டி தான் வந்து பார்த்துட்டோம்னா குழப்பமாக வந்து மாறுது. அப்போ என்ன பண்ணணும்னா வந்து இதில் ஆட்சி பிடிக்கிறது மட்டுமே வந்து ஒரு குறிக்கோளாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதிமுக வந்து எதிர்கட்சி ஆனதுலேருந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் திமுகவுடைய குற்றங்குறைகள்லாம் வந்து அவ்வளோ பெரிய அளவில் எதுவுமே வந்து சுட்டி காட்டலை. முன்பெல்லாம் வந்து சுட்டி காட்டின மாதிரி இப்போ வந்து அதிமுக கட்சியில் இருக்கிற பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், திமுகவுடைய குற்றங்குறைகள்லாம் வந்து சொல்கிறதே இல்லை. கட்சிக்குள்ளார இருக்கிற பிரச்சனையே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ளார வந்து ஒரு 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 எப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியை உருவாக்கணும். அதே சமயம் வந்து பார்த்துட்டோம்னா அந்த 2 தரப்பு தொண்டர்களுக்கு இடையே வந்து எந்த விதமான வாக்குவாதமோ சண்டைகளோ வந்து சண்டை சச்சரவுகளோ வந்து ஏற்படக்கூடாது. அவங்களுக்குள்ளாரையும் வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படணும். அப்போ என்ன பண்ணணும், அவங்க கட்சிக்குள்ளார இருந்துக்கிட்டு வந்து வெட்டியாக இருக்கிறத விட்டுட்டு ஏதாவது வந்து ஒரு சேவைகள் எடுத்து பண்ணணும். சேவைகள் முதல்ல வந்து நம்ம நாட்டுக்குள்ளார சேவைகளில் பற்றின வகைகளை வந்து நிறைய பிரிக்கணும். சேவைகளை வந்து எடுத்து செய்கிறதுக்கு வந்து ஆட்சியில் இல்லாத கட்சிகளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா வந்து அதிகமாக ஒரு டெண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலம் விட்டு நடத்தணும். அதே மாதிரி எந்த கட்சி வந்து இந்த தன்னார்வ சேவைகளில் தன்னார்வ தொண்டு சேவைகளை வந்து எடுத்து செய்கிறாங்களோ அவங்களுக்குள்ளாரையும் யார் யாரெல்லாம் வந்து அந்த இதில் வந்து ஈடுபடுறாங்க, யாருக்கும் சம்பளம்லாம் கிடையாது, தன்னார்வமாக தான் இது பண்ணணும். அதுவும் வந்து கட்சியில் இருக்கிறவங்க வந்து யார் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அறிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான தன்னார்வ தொண்டு சேவைகளை வந்து கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து பணத்தை அச்சடிச்சுக்கிட்டு அதை வந்து கணக்கு பார்த்துக்கிட்டு அந்த கணக்குக்காக ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அது இதுன்னு நிறைய கொண்டு வந்துட்டு நம்ம இன்னும் குழப்பத்திலே தான் வந்து இருப்போம். அறியாமையில் உள்ள மக்கள் இன்னும் அறியாமையிலே தான் இருப்பாங்க. அப்புறம் நம்ம சேவை ஒரு தொண்டு சேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய அளவுலேயே வந்து காலம் கடந்து ஓடிட்டு கிடக்கும். ஆனால் அது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஜனநாயகத்தோடைய வளர்ச்சிக்கு பெரிய பங்காக இருக்கிறது வந்து பார்த்துட்டோம்னா வந்து இந்த தொண்டு சேவைகள் தான். அது யாராக வேணாலும் இருக்கட்டும், எங்கேயா வேணாலும் இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு தனியார் துறையாக இருக்கட்டும், எங்கே போனாலும் இந்த தொண்டு சேவைகள் அப்படின்னு இருந்ததுனா தான் மக்கள் மத்தியில் வந்து ஒற்றுமை ஏற்படும். இப்போ இலங்கையில் வந்து பார்த்துட்டோம்னா இலங்கையிலுமே வந்து ஒற்றுமை இல்லாமல் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டோம்னா கண்ணா பின்னான்னு பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பிரிவினைவாதம் வந்து தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த தன்னார்வம் அப்படிங்கிறது வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யாரையுமே வந்து ஒரு பசி பட்டினி விபத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம இறக்க விட மாட்டோம். அவங்கள வந்து நம்ம காப்பாற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு நாட்டுக்குள்ளேயும் வந்து வளர்ச்சி இருக்கும். அது அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற வளர்ச்சி பார்த்துட்டோம்னா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் வந்து இந்த ஒற்றுமை வந்து போனால் தான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மக்களும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களுடைய உயிர் எவ்வளோ முக்கியம், ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்கிறது ஒரு ஜனநாயகோடைய மேம்பாட்டு வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து நமக்கு வந்து அது வந்து எப்படின்னா ஒரு உணர்த்தினா தான் வந்து நாம் வந்து தேவையான இடங்களில் மட்டும் நம்மளுடைய எதிர்ப்புகளை காமிச்சிட்டு தேவையில்லாத இடங்களை நம்ம அமைதி காப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அதிமுக கட்சியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் ஆதரவாக இருக்கிற தொண்டர்களுக்கு இந்த தன்னார்வ தொண்டு சேவைகள் என்னென்ன இருக்குது முதல்ல
எந்தெந்த துறைகளை என்னென்ன வேலைகளை வந்து தன்னார்வ தொண்டு சேவைகளில் நம்ம வந்து கொண்டு வரலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் யார் யார் வந்து யார் யாரை எப்படி எப்படி அதில் நிர்ணயம் பண்ணணும் தொண்டு சேவை செய்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவங்க தொண்டு செஞ்சதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் வந்து எப்படி போய் சேர்றாங்க. ஏன்னா இது வந்து என்ன ஆகுனா வந்து அதிமுக கட்சியே வந்து திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகக்கு எதிராக வந்து நம்ம ஒரு செயல்படுற மாதிரியான ஒரு வேலையாகவும் ஒரு சேவையாகவும் இருக்கும். ஏன்னா இவங்க எதிர்கட்சி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேவையில் ஈடுபட்டால் தான் மக்கள் மத்தியில் வந்து நல்ல பேரும் வாங்குவாங்க, கட்சிக்குள்ளார இருக்கிற குழப்பத்தையும் வந்து தீர்த்துக்குவாங்க. அதே சமயம் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு சவால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா அடுத்தடுத்தபடியாக வந்து இன்னும் வந்து ஒரு நவீனமாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆளுங்கட்சி. இது என்ன ஆகுனா ஒரு எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில வந்து ஒரு நல்ல போட்டியாகவும் இருக்கும். அதாவது அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பத்தை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிக்கும் வந்து ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா இப்போ தற்சமயம் வந்து தமிழக முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்குமே வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். ஐயோ, நம்ம நம்ம நாட்டில் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது எந்த ஒரு கட்சிக்குள்ளாரையும் வந்து பிரிவினைகள்லாம் வந்து வந்துடக்கூடாது, குழப்பங்கள்லாம் வந்துடக்கூடாது, நம்ம எப்படியாவது பேசி தீர்க்கணும், நம்ம முதல்வராக இருக்கிறோம், அதனால் வந்து இந்த அதிமுக தலைமையெல்லாம் வந்து இப்போ இது 145 தடை உத்தரவு போட்ட மாதிரிலாம் வந்து நம்ம கண்ணப்பண்ணு இழுத்து சீல்லாம் வைக்கக்கூடாது, அவங்ககிட்ட பேசி உக்காந்து பேசி நல்லபடியாக வந்து ஜனநாயக வளர்ச்சிக்கு வந்து பாடுபடுங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுலாம் வந்து அவருக்கும் ஏற்படும். எதிர்கட்சியாக இருந்தால் வந்து ஒரு கட்சி தனக்கு எதிராக இருக்கிற கட்சி வந்து அழிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து யாராக இருந்தாலும் வந்து கைவிட்டாகணும். எதிர்கட்சியாக இருந்தாலும் அதாவது தன்னுடைய கட்சியாக இருந்தாலும் எல்லாம் மனிதர்கள் தான். அவங்களுக்கு உயிர்கள், உணர்வுகள் எல்லாமே இருக்குது. அதனால வந்து குழப்பத்தை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கைகள் வந்து எடுக்கணுமோ தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் இணைந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவை அப்படியே நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே வந்து அமல்படுத்திடலாம். அப்படி அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகள்னால வந்து ஏற்படுற குழப்பங்கள், என்ன சொல்கிறதுனா வந்து தேவையில்லாத விவாதங்கள், வாக்குவாதங்கள் எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கப்படும் அப்படிங்கிறதே என்னுடைய தனிப்பட்ட கண்ணோட்டத்திலான அபிப்பிராயம். என்னுடைய காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கோங்க. இதே மாதிரி இன்னும் எப்பப்பெல்லாம் வந்து பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் வருதோ அந்த நேரத்தில் என்னுடைய காணொலிக்கு கண்டிப்பாக வரும். நன்றி, வணக்கம்.